பிள்ளைகளை கண்டிக்காததுனால, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்ததுனால அவன் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டான், தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான், கீழ்ப்படிதல் இல்லாமல் போயிருச்சு. அடிச்சு வளர்க்கிற பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். பெற்றோர்கள் கண்டிப்பா பரம்ப கையாள வேண்டும். ஈஸியா பாவம் செல்லுக்குள்ள வந்துருச்சு. தீமைகளை பார்த்து பார்த்து தீமையாகவே மாறுகிறான். கர்த்தருடைய அண்டையிலே வர வேண்டும். கர்த்தருடைய செம்மையான பாதையிலே வழிநடத்தப்பட வேண்டும். ஒரு மனிதன் பூரண ரட்சிப்புக்குள்ள வரணும்னா தேவனோடு இசைந்து இருக்கணும். அப்ப நீதி விளங்கும், அநீதி என்ன போகும், நல்ல வார்த்தை உண்டாகும். பரிசுத்தாவியினாலே உண்டாகிற வார்த்தையினாலே நீங்கள் வாழ முடியும். உங்களுடைய ஜீவியம் நன்றாக இருக்கும், உங்களுடைய பார்வை நன்றாக இருக்கு, தெளிந்த புத்தியுள்ள பார்வை பார்ப்பீர்கள். பிசாசானவன் ஆதாமை யாவாளை ஏமாத்தும் போது அவன் கோவப்படாமலே காரியத்தை சாதிச்சுட்டான். அப்ப பிசாசுக்கு கூட கோவம் வராம சாதிக்கிறான்ல, உங்களுக்கு ஏன் அந்த கோவம் வருது? ஆதாமி யாவனை கெடுக்க வந்தவன் பாம்பு ரூபத்துல வந்து அதை இதை பேசி நன்மை தீமை அறியத்தக்க கனி, ஜீவ விருட்சத்தின் கனி அவன் பேசுறான். அவன் எங்கிட்ட கோவப்பட்டானா? ஆனா ஆண்டவர் கோவப்பட்டார். ஏன்னா அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறவன். நீங்கள் பரிசுத்தமாவதற்கு ஒன்னே ஒன்று, கோவப்படக்கூடாது. நீங்க கோவப்படாம இருக்கும்போது நிதானமாய் எல்லா காரியங்களையும் முடிவு செய்ய முடியும். ஊழியக்காரனா இருக்கட்டும், தேவ பிள்ளையரா இருக்கட்டும், நமக்கு சூடு சொர்ண வெக்கம் மானம் இது இருக்கவே கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். 4 பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், நான் சமாதானப்படுத்துறேன், அங்க போனா உன்னையும் சேர்த்து அடிப்பாங்க. இது நீதிமொழிகள்ல தெளிவா இருக்குது. நீ சண்டை போற இடத்துல போய் நியாயம் இருக்கிறேன் போகாத, தெளிவாயிரு அப்படின்னு இருக்கு. சண்டை அடக்கணும்னா யாருக்கு அடக்கலாம்னா தேவனுடைய பிள்ளைகள் யாராவது சண்டை போட்டுக்கிட்டாங்களா, அதை சபையில நடுவில் கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும்.